இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, சொல்லிடுறேன். ஓகே அண்ணா. ரியாக்ட் பூஸ்டர். ஓகே, இதில் இன்ட்ரோடக்ஷனில் npm இன்ஸ்டால் ஒரு பட்டன் வேணும்னா இப்படி பண்ணணும். ஓகேங்களா, ஸ்டைல் ஷீட்டில் app.js ஃபைலில் இந்த மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம இதை போய் பார்ப்போம். இது மாதிரி தான் இருக்கும், பெருசா எதுவும் டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. என்ன இது பேக் காம்பனண்டா இருக்கும், அவ்வளோ. நேம்ஸ் பேட்ச். ஓகே, இப்போ இது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு நியூ ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். product.js. இந்த ஃபைல்ல ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு, இப்படி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஹெட்டர்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, app.js ஹெட்டரை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு ஹோம் இந்த மட்டும் இருக்கா, இந்த இடத்துல நான் இந்த பேட்ச் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிக்க போறேன். எதுக்காக அப்படின்னா, கவுண்ட் இதுக்காக. ஓகேங்களா, இது பண்ணும்போது உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும், பட்டன் அப்படின்னு போட்டுருக்கு. இம்போர்ட் பட்டன், உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அதை நீங்க இந்த மாதிரி எடுத்து இந்த இடத்துல இப்படி போடணும். இப்ப பட்டன் அப்படின்ற காம்பனண்ட்டை ரியாக்ட் பூஸ்டர்ல இருந்து நம்ம கேட்கணும். கேட்டு எங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, காம்போனன்ட்ஸ்ல பேட்ச் இப்படி இருக்கு. இது இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, பட்டன் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு
இந்த இடத்துல அப்படின்னு ஒண்ணு வைக்கிறேன். batch is not defined அப்படின்னா batch அப்படின்றத டிஃபைன் பண்ணல அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஆல்ரெடி பட்டன் அப்படின்றத வாங்கிடுவோம். இந்த மாதிரி போட்டு batch இது மல்டிபிள் வேல்யூவும் வாங்கலாம். ரியாக்ட் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு போட்டு இது வாங்கலாம். ஏன் வரலன்னு தெரியல. சரி ஓகே, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பட்டன் அப்படின்னா ரியாக்ட் பூஸ்டர் ஸ்லாஷ் பட்டன். இப்போ பேட்சுக்கு பேட்ச். ஓகேங்களா? இப்போ நேவ் பார்க்கும் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கார்ட்ல 0 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எதுக்காக நான் பேட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ 100 வருது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இதுவே நம்ம எழுதுற டிசைன் வந்து பாத்தீங்கன்னா சோ அதனுடைய வித் வந்து இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சுக்கிட்டு போயிடும். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். அதனால இந்த பேட்ச் அப்படின்ற காம்போனன்ட்டை இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நோட்டிபிகேஷன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நமக்கு இந்த எல்லை தேவை. ஓகே, இப்போ இது வந்துடுச்சு. தேவை, இமேஜே தேவை. இப்படி இருந்தாலே ஓகே. ஓகே, அப்படின்னா அபோட்ல தான் வேலை. இப்ப அபோட்டுக்கு போயிடும். இதுதான் அது. சரி, இப்ப இந்த அபோட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதை தூக்கிட்டு ஓகே இந்த இதை தூக்கிட்டு நம்ம நேவ் கார்டு அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. கார்ட்ஸ் இந்த காம்போனன்ட்டை இதை யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேவா? இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணி இப்போ ஏதாவது எரர் அடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? கார்டு இம்போர்ட் பண்ணுங்க. கார்டு இஸ் நாட் டிஃபைன், பட்டன் இஸ் நாட் டிஃபைன். ஓகே, அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லாததெல்லாம் இண்டெக்ஸ் தேவைப்படுது. ப்ராடக்ட் வேணும், ப்ராடக்ட் வேணும். இதிலே வச்சுக்கிறேன். ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ப்ராடக்ட் பேஜ் ஹெட்டர் இந்த பேஜில் இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிக்கிட்டு பட்டன் வந்துடுச்சு. இப்போ கார்டு
ஏதாவது ப்ராப்ளம் வருதான்னு கொடுத்துருக்கேன். ஹலோ about.js பேஜ்ல காக்கி about.js அதெல்லாம் டெலிட்டே பண்ணிடலாம். இல்லை அது ஏதோ கேட்சில் உட்காந்து நினைக்கிறேன். about.js என்ன காட்டிட்டு இருக்கு தூக்கிட்டேன். லைக் யூஸ் பண்ணாம இம்போர்ட் பண்ணிருக்கோம் நானு. இல்லையடா இல்ல இப்படி பண்ணாலும் வார்னிங் தான் காட்டும். அதான் ப்ராடக்ட் இருக்கு. ஏன் ஒர்க் ஆகும்? ஃப்ராக்மெண்டேஷன் ஆனா ஃப்ராக்மெண்டேஷன்னா அது சின்டெக்ஸ் அந்த ஜேஎஸ்என்ட் அதுதான் அடிக்கும். ஜேஎக்ஸ்எக்ஸ் அட்ஜசன்ட் அப்படின்னு கேட்சர் ஏதோ கத்திட்டு வர ஓகே. இது என்ன அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நம்ம நார்மலா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணது என்னன்னா HTML நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஓகேங்களா, பூஸ்டப் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணோம். இது ரியாக்ட் பூஸ்டப் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இருக்கு. அந்த இதுக்கு வந்து எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா காம்பவுண்ட்ல இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம். இதை பாருங்க, ஒரு கூட்டம் எழுதிச்சா அதான் எங்கேயா போய் எங்கேயா இது பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஒரு இமேஜை எடுத்துட்டு வந்து இங்க யூஸ் பண்ணணும். அப்ப இமேஜுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் டவுன்லோட் ஒரு நிமிஷம். வாட்ச் அப்படின்றத சோர்ஸ்ல இந்த வாட்ச் அப்படின்றது இருக்கா. இப்ப இந்த இமேஜை எப்படிங்க கால் பண்ணும் பாருங்க. இதுக்குமே import watch from இந்த மாதிரி நீங்க இது எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது, ஒரு தேர்ட் பார்ட்டி. இந்த மாதிரி இமேஜஸ் இதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி கால் பண்ணலாம். நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த இடத்துல
இது டிஃபைன்டு வேல்யூ. ஸோ ஐ கெஸ் ஓகே, ஆல்ரெடி இங்க வேல்யூ டிஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கு டபுள் பிரேசஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ இப்பதான் புதுசா டிஃபைன் பண்ண போற அப்படின்னா டபுள் இது கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி இங்க டிஃபைன். இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா கார்டுக்குமே ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். ஓகே, லைக் அந்த மாதிரி தான் இந்த சோர்ஸ் இது இந்த ஸ்டைலுக்குன்னா லாஸ்ட் டைம் கேட்டது. ஓகேவா, இது ஆல்ரெடி டிஃபைன், இதுதான் இதனுடைய இது அப்படின்னு சொல்லி இப்பதான் நம்ம இதை வேல்யூவே கொடுக்கணும். ஓகேங்களா, இது சிங்கிள், இது டபுள். இந்த இடத்துல கரண்டா இங்க தான் நம்ம வித் 18 ரெம் அப்படின்றது கொடுக்கணும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இது தேவையே கிடையாது. இது என்னன்னா கொஞ்சம் பெருசாகும். ஓகே, ஓகேங்க. இப்ப இதுல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஓகே, இப்ப இதுல ஒரு ஒரு குட்டி பட்டன் இருக்கா, இந்த பட்டன்ல பிளஸ் போட்டுக்கிறேன், இன்னொரு பட்டன்ல மைனஸ். இப்ப இன்புட் டைப்புக்கு ஏதாவது இருக்கா, இது என்ன இது போகல. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு மேபி இன்காக்னிட்டோ டேப்ல ஓபன் பண்ணி பாருங்கண்ணா. இல்ல ப்ராக்டிக்கலா அது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. லைக் ப்ராப்ளம்னா என் சிஸ்டத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இப்ப இது இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ பிளஸ் கிளிக் பண்ணா இதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், மைனஸ் கிளிக் பண்ணா இதாகும். ஓகேவா, சரி நான் உங்ககிட்ட கேட்குறேன், இப்போ நான் இதை பிளஸ் கிளிக் பண்ணா இது இன்க்ரீஸ் ஆகணும் டிக்ரீஸ் ஆகணும், இதுக்கு யாராச்சும் எதுவும் சொல்ல முடியுமா? என்ன பண்ணணும் டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணிடுவேன். இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிடுறேன். யூஸ் ஸ்டேட்ல போட்டு வேல்யூ செட் பண்ணா ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே ஓகே, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இதை ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து போடுறேன். ஓகேவா, பிளஸ் கிளிக் பண்ணா இங்க இன்க்ரிமெண்ட் ஆகணும், மைனஸ் கிளிக் பண்ணா டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் வந்து 5 தான் இது கிளிக் ஆகணும், மினிமம் வந்து 1 இருக்கும் அப்படி. புரியுதா?